பொறுத்துக வகை MCQ. நெடுவரிசைகளை பொருத்தி சரியான சேர்க்கையை கண்டறியவும். பத்தி 1, பத்தி 2. பத்தி 1ல ஆ தாடையற்ற முதுகெலும்பி பாலூட்டிகள், ஆ பிளக்காய்டு செதில்கள் எலும்பு மீன்கள், சீனாய்டு செதில்கள் இருவாழ்விகள், மலக்குடல் வட்டவாயின குருத்தெலும்பு மீன்கள். இதுல சரியான பதில் 1, 4, 5, 2, 3 அப்படின்றது சரியான பதில். 4, 5, 2, 3 அப்படின்றது சரியான பதில். நெடுவரிசைகளை பொருத்தி சரியான சேர்க்கையை கண்டறியவும். 1. வயிற்றுப்புற மைய நரம்பு மண்டலம் அட்டை. 2. கருவில் தொண்டை செவில்பிளவுகள் இல்லை ஓணான். 3. வயிற்றுப்புற இதயம் தேல். 4. புதத்திற்கு பின் வால் ஆக்டோபஸ். சரியான பதில் 1. வயிற்றுப்புற மைய நரம்பு மண்டலம் அட்டை. கேள்வி எண் 3. நெடுவரிசைகளை பொருத்தி சரியான சேர்க்கையை கண்டறியவும். பத்தி 1, பத்தி 2. வட்டவாயின அரை நாணிகள், பரப்பன வால் நாணிகள், உரையுடலிகள் தாடைகள் அற்றவை, பலனோகிளாசஸ் மீன்கள், எலும்பு மீன்கள் 4 காலிகள். சரியான பதில் 4. 4, 3, 5, 2, 1, 4. 3, 5, 2, 1, 4. நம்பர் 4. நெடுவரிசைகளை பொருத்தி சரியான சேர்க்கையை கண்டறியவும். பத்தி 1, பத்தி 2. குளியல் கடற்பஞ்சு பிக்யூல்ஸ், பொட்டீலியா கொக்கிகள் மற்றும் உறிஞ்சிகள், டீனோபிளானா மெட்டாஜெனிசிஸ், பாசியோலா உயிரொளிர்தல். 4 ஆப்ஷன் இருக்கு. சரியான பதில் 1 ஆ. 1, 3, 4, 2. 1, 3, 4, 2. கேள்வி எண் 5. நெடுவரிசைகளை பொருத்தி பொருத்தமான விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். பத்தி 1, பத்தி 2. பத்தி 1ல கடல் வாதுமை கணுக்காலிகள், சைஃபா உருளை புழுக்கள், யானைக்கால் புழு டீனோபோரா, லாக்சிஃபர் துளையுடலிகள், கைட்டின் மெல்லுடலிகள். சரியான பதில் 1, 3, 4, 2, 1, 5. 3, 4, 2, 1, 5. கேள்வி எண் 6. நெடுவரிசைகளை பொருத்தி சரியான சேர்க்கையை கண்டறியவும். பத்தி 1, பத்தி 2. பத்தி 1ல பிங்டேட்டா முத்துச்சிப்பி, ஏபிஸ் தேனி, செப்பியா கணவாய் மீன், லிமுலஸ் நொறுங்கு நட்சத்திரம், ஓஃபியூரா அரச நண்டு. சரியான பதில் 4. 1, 2, 3, 5, 4. 1, 2, 3, 5, 4. கேள்வி எண் 7. வரிசைகளை பொருத்தி நெடுவரிசைகளை பொருத்தி சரியான சேர்க்கையை கண்டறியவும். பத்தி 1, பத்தி 2. கடல் அல்லி பாரபோடியா, கடல் முயல் மால்பிஜியன் குழாய்கள், கரப்பான் பூச்சி நீர் வாஸ்குலார் அமைப்பு, நீரிஸ் ராடுலா, கொக்கிப்புழு ஆன்கைலோஸ்டோமியாசிஸ். சரியான பதில் 3. சரியான பதில் 3. 3, 4, 2, 1, 5. 3, 4, 2,
1 5. கேள்வி எண் 8 நெடுவரிசைகளை பொருத்தி சரியான சேர்க்கையை கண்டறியவும். 1 வால்நாணிகள், 2 மிக்சின், அலைநாணிகள், சால்பா, வட்டவாயின, லான்ஸ்லெட், குருத்தெலும்பு மீன்கள், கார்ச்சோரோடன். சரியான பதில் 1. 1ல 2 2 3 1 4. கேள்வி எண் 9 நெடுவரிசைகளை பொருத்தி சரியான சேர்க்கையை கண்டறியவும். 1 எக்ஸோசீட்டஸ், 2 தேவதை மீன், லேபியா, ரோகு, கிளாரியஸ், மாக்கூர், பெட்டா, பறக்கும் மீன், டீரோபில்லம், சண்டை மீன். சரியான பதில் 3 4 2 3 5 1. 4 2 3 5 1. கேள்வி எண் 10 நெடுவரிசைகளை பொருத்தி சரியான சேர்க்கை கண்டறியும். 1 12 சிட்டாகுலா கிளி, ஸ்ட்ருப்தியோ கழுகு, ஏப்டினோடைட்டஸ் நெருப்புக்கோழி, நியோஃப்ரான் பெண்குயின். சரியான பதில் 3 1 3 4 2. 1 3 4 2. கேள்வி எண் 11 நெடுவரிசைகளை பொருத்தி சரியான சேர்க்கையை கண்டறியவும். 1 12 உடற்குழி கொண்டவை, உருளை புழுக்கள், உடற்குழி அற்றவை, தட்டை புழுக்கள், போலி உடற்குழி கொண்டவை, மெல்லுடலிகள். சரியான பதில் 4 3 2 1. 3 2 1. கேள்வி எண் 12 பின் வருவனவற்றுள் எந்த தொகுதி மற்றும் அதன் 3 எடுத்துக்காட்டுகளின் பொருத்தமான தொகுப்பு எது? 1 தட்டைப்புழுக்கள், பிளனேரியா, டெச்சிஸ்டோமா, என்ட்ரோபியஸ். 2 மெல்லுடலிகள், லாலிகோ, செஃபியா, ஆக்டோபஸ். 3 துளையுடலிகள், ஸ்பாஞ்சில்லா, யூப்ளாக்டுலா, பென்னாட்டுலா. 4 நிடேரியா, போனெல்லியா, பைசாலியா, ஆரேலியா. சரியான பதில் 2 மெல்லுடலிகள், லாலிகோ, செப்பியா, ஆக்டோபஸ். பொருந்தாத ஜோடியை தேர்ந்தெடுக்கவும். 1 பிங்டேட்டா கணவாய் மீன், 2 அப்ளைசியா கடல் முயல், 3 லாலிகோ ஸ்குவிட், 4 பைலா ஆப்பிள் நத்தை. சரியான பதில் 1 பிங்டேட்டா கணவாய் மீன் பொருந்தாத ஜோடி. 14 கேள்வி எண் 14 பின்வரும் உயிரினங்கள் அவற்றின் பண்புகள் மற்றும் குழுவை படிக்கவும். பெட்ரோமைசன் மீன் போன்றது, ஆனால் இணை துடிப்புகள் இல்லை, தாடைகள் அற்றவை. ஆவண்ணா இருவாழ்வி, முதல் 4 காலிகள் தாடைகள் அற்றவை. அசிடியா முதுகுநான், லார்வாவின் வாலில் மட்டுமே, வால்நாணிகள். ஆம்பியாக்சஸ் மீன் போன்ற புதைந்து வாழும் வால்நாணிகள். மேலே உள்ள இரண்டில் எது சரியானது? 1 அ மற்றும் ஆ, 2 ஆ மற்றும் இ, 3 அ மற்றும் இ, 4 இ மற்றும் இ. சரியான பதில் 3 அ மற்றும் இ. சரியான மற்றும் தவறான MCQக்கள். கொஸ்டின் நம்பர் 1 சில விலங்கு குழுக்களில் உடற்குழி பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? 1 மெல்லுடலிகள் உடற்குழி அற்றவை. 2 பூச்சிகள் போலி உடற்குழி கொண்டவை. 3 தட்டை புழுக்கள் உடற்குழி கொண்டவை. 4 உருளை புழுக்கள் போலி உடற்குழி கொண்டவை. சரியான பதில் 4 உருளை புழுக்கள் போலி உடற்குழி
கொண்டவை அப்படின்றது சரியான கூற்று. இரண்டாவது கேள்வி, கொடுக்கப்பட்ட கூற்றுகளில் எது சரியானது? ஆனா அனைத்து முதுகெலும்பிகளும் முதுகுநானுடையவை. அவன்னா ஆம்பியாக்சஸில் முதுகுத்தண்டு வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்கும். ஈனா முதுகு நானுடையவைகளில் முதுகுப்புற உள்ளீடற்ற நரம்பு வடம் உள்ளது. 1 அ மற்றும் ஆ மட்டும், 2 அ மற்றும் இ மட்டும், 3 ஆ மற்றும் இ மட்டும், 4 அ ஆ மற்றும் இ. சரியான பதில் 2 அ மற்றும் இ மட்டும். அ மற்றும் இ மட்டும். கேள்வி எண் 3, எந்த கூற்றுகள் சரியானவை? அ மண்புழுவில் உடல் கண்டங்களின் பிரிவை காட்டுகிறது. ஆவண்ணா உருளைப்புழு போலி உடற்குழி கொண்டவை. ஈனா கடற்பஞ்சுகள் பெரும்பாலும் சமச்சீரற்றவை. ஈயன்னா மீசோகிலியா என்பது புறப்படை மற்றும் அகப்படை இடையே காணப்படும் வேறுபடுத்தப்படாத அடுக்கு. சரியான பதில் 1 அ மற்றும் ஆ மற்றும், 2 ஆ மற்றும் இ மட்டும், 3 ஆ இ மற்றும் ஈ மட்டும், 4 அனைத்தும் சரியானவை. சரியான பதில் 4 அனைத்தும் சரியானவை. கேள்வி எண் 4, கணுக்காலிகளை பற்றிய பின்வரும் தவறான கூற்றுகள் எது? 1 கணுக்காலிகள் கைட்டினாலான புறத்தோலை கொண்டுள்ளன. 2 கணுக்காலிகளில் பூச்சிகள், சிலந்திகள் மற்றும் ஓட்டு மீன்கள் அடங்கும். 3 கணுக்காலிகள் மூட்டு இணைப்புகளை கொண்டுள்ளன. 4 கணுக்காலிகள் பிரத்யேகமாக நீர்வாழ் உயிரினங்கள். சரியான பதில் 4 கணுக்காலிகள் பிரத்யேகமாக நீர்வாழ் உயிரினங்கள். கேள்வி எண் 5, பின்வரும் கூற்றுகளை படித்து சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். 1 தட்டைப்புழுக்கள் பெரும்பாலும் உள் ஒட்டுண்ணிகள். 2 கணுக்காலி தொகுதியைச் சேர்ந்த உறுப்பினர்களில் கழிவு வெளியேற்றம் சுடர் செல்கள் மூலம் நடைபெறுகிறது. 3 நீரிஸின் அனைத்து பொதுவான பண்புகளும் மண்புழுவை போலவே இருப்பதால் இவை இரண்டும் ஒரே தொகுதியில் வைக்கப்படுகின்றன. 4 மெல்லுடலிகளின் உறுப்பினர்கள் கண்டங்களாக பிரிக்கப்பட்ட உடலை கொண்டுள்ளன. அவை தனித்துவமான தலை, தசையால் ஆன பாதம் மற்றும் உள்ளுறுப்பு தொகுப்பை கொண்டுள்ளன. சரியான பதில் 1 தட்டைப்புழுக்கள் பெரும்பாலும் உள் ஒட்டுண்ணிகள் அப்படின்றது சரியான பதில். கொஸ்டின் நம்பர் 6, பின்வருவனவற்றில் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். 1 முதுகெலும்பிகள் முதுகுத்தண்டு குருத்தெலும்பு அல்லது எலும்பு முதுகெலும்பு தொடரால் மாற்றப்படுகிறது. 2 தலை நாணிகளில் முதுகுத்தண்டு தலை முதல் வால் வரை நீண்டு வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்கும். 3 புரோட்டோகார்டேட்டுகள் பிரத்யேகமாக கடல்வாழ் உயிரினங்கள். 4 வால் நாணிகளில் முதிர்ந்த உடலில் வால் பகுதியில் முதுகுத்தண்டு உள்ளது. சரியான பதில் 4 வால் நாணிகளில் முதிர்ந்த உயிரின் உடலின் வால் பகுதியில் முதுகுத்தண்டு உள்ளது அப்படின்றது சரியான பதில். கேள்வி எண் 7, பின்வரும் கூற்றுகளை படித்து சரியானவற்றை மட்டும் கொண்ட விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். அ கணுக்காலிகளின் உடல் பொதுவாக தலை, மார்பு மற்றும் வயிறு ஆகியவற்றை கொண்டுள்ளது. ஆ
தட்டை புழுக்கள் தொகுதியைச் சேர்ந்த உறுப்பினர்களில் உணவு பாதை நன்கு வளர்ந்த தசைநார் தொண்டையுடன் முழுமையாக உள்ளது. மெல்லுடலிகளின் உடல் பிரிக்கப்படாதது, தனித்துவமான தலை, தசையால் ஆன கால் மற்றும் உள்ளுறுப்பு தொகுப்பு விசரல் கூம்பு அப்படின்றது உள்ளுறுப்பு தொகுப்புடன் உள்ளது. வலைதசை புழுக்களில் நரம்பு மண்டலம் பக்கவாட்டு நரம்புகளால் இணைக்கப்பட்ட இரட்டை நரம்பு செல் திரள்களை கொண்டுள்ளது. அவை இரட்டை முதுகுப்புற நரம்பு வடத்திற்கு செல்கிறது. 1 அ, ஆ மற்றும் இ, 2 அ, இ மற்றும் இ, 3 அ மற்றும் இ, 4 அ, ஆ, இ மற்றும் இ. சரியான பதில் 3 அ மற்றும் இ. கேள்வி எண் 8. மெல்லுடலிகளுக்கு எந்த கூற்று உண்மை? இவை சிலிக்கா ஓடு சூழப்பட்ட மென்மையான உடலை கொண்டுள்ளன. ஆவண்ணா உடல் கைட்டினாலான வெளிப்புற எலும்பு கூட்டால் மூடப்பட்டுள்ளது. மெல்லுடலிகள் இருபக்க சமச்சீருடன் உறுப்பு அமைப்பு நிலை உடல் அமைப்பை கொண்டுள்ளன. இவை மறைமுக வளர்ச்சியுடன் முட்டையிடுகின்றன. 1 ஆ மற்றும் இ, 2 இ மற்றும் இ, 3 அ, ஆ மற்றும் இ, 4 அ, ஆ, இ மற்றும் இ. சரியான பதில் 2 இ மற்றும் இ. கேள்வி எண் 9. சில முதுகுநாணிகளில் முதுகுத்தண்டு முதுகெலும்பு தொடராக மாற்றப்படுகிறது. அத்தகைய விலங்குகள் முதுகெலும்பிகள் என்று அழைக்கப்படுகின்றன. பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? 1 அனைத்து முதுகுநாணுடையவைகளும் முதுகெலும்பிகள், ஆனால் அனைத்து முதுகெலும்பிகளும் முதுகுநாணுடையவைகள் அல்ல. 2 அனைத்து முதுகெலும்பிகளும் முதுகுநாணுடையவைகள் மற்றும் அனைத்து முதுகுநாணுடையவைகளும் முதுகெலும்பிகள். கேள்வி எண் 3. அனைத்து முதுகெலும்பிகளும் முதுகுநாணுடையவைகள், ஆனால் அனைத்து முதுகுநாணுடையவைகளும் முதுகெலும்பிகள் அல்ல. 4 முதுகுநாணுடையவைகள் முதுகெலும்பிகள் அல்ல, முதுகெலும்பிகள் முதுகுநாணுடையவைகள் அல்ல. சரியான பதில் 3. அனைத்து முதுகெலும்பிகளும் முதுகுநாணுடையவைகள், ஆனால் அனைத்து முதுகுநாணுடையவைகளும் முதுகெலும்பிகள் அல்ல. கேள்வி எண் 10. இந்த அம்சங்கள் எந்த தொகுதியைச் சேர்ந்தவை? அவை நீர்வாழ், பெரும்பாலும் கடல்வாழ், அசையாத அல்லது சுதந்திரமாக நீந்தும் ஆர சமச்சீர் விலங்குகள். அவை ஒரு மைய இரைப்பை வாஸ்குலார் குழியை கொண்டுள்ளன. ஹைப்போஸ்டோமில் ஒரு திறப்பு வாய் உள்ளது. செரிமானம் வெளிப்புறமாகவும் உள் செல்லுலாராகவும் உள்ளது. 1 துளையுடலிகள், 2 உருளை புழுக்கள், 3 குழியுடலிகள், 4 டீனோபோரா. சரியான பதில் 3 குழியுடலிகள். 11 பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? பறவைகள் மற்றும் பாலூட்டிகள் வெப்ப இரத்த விலங்கு. நீர் நில வாழ்விகள் மீன்ஸ் இருவாழ்விகள் குளிர் இரத்த விலங்குகள் மற்றும் உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்த முடியாது. 3 குழி உடலிகள் திசுநிலை அமைப்பை கொண்டுள்ளன. உருளை புழுக்கள் தொகுதியின் உறுப்பினர்கள் தட்டை புழுக்கள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். 1 அ, ஆ மற்றும் இ, 2 அ மற்றும் இ, 3 அ, இ மற்றும் இ, 4 ஆ, இ மற்றும் இ. சரியான பதில் 1 அ, ஆ மற்றும் இ. இது 3ம் சரியான கூற்றுகள். கொஸ்டின் நம்பர் 12. பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது? 1 உருளை புழுக்களின் உடல் குறுக்குவெட்டு தோற்றத்தில் வட்டமானது. 2 துளையுடலிகளில் கொயனோசைட்டுகள் ஸ்பாஞ்சோசியலை வரிசைப்படுத்துகின்றன.
3 முதுகெலும்பிகள் முதுகுப்புற தசை இதயத்தை கொண்டுள்ளன. 4 தட்டை புழுக்களின் செரிமான அமைப்பு முழுமையற்றது. சரியான பதில் 3 முதுகெலும்பிகள் முதுகுப்புற தசை இதயத்தை கொண்டுள்ளன. கொஸ்டின் நம்பர் 13 பின் வருவனவற்றுள் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். 1 டீனோபோர்கள் மற்றும் முட்கள் இருபக்க சமச்சீரை காட்டுகின்றன. 2 வளைதசை புழுக்கள் மற்றும் கணுக்காலிகள் ஆர சமச்சீரை காட்டுகின்றன. 3 1 மற்றும் 2 இரண்டும். 4 கடற்பஞ்சுகள் பெரும்பாலும் சமச்சீரற்றவை. சரியான பதில் 3 1 மற்றும் 2 இரண்டும். 1 மற்றும் 2 இரண்டும். கொஸ்டின் நம்பர் 14 சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். 1 முதுகுத்தண்டு என்பது அகப்படையிலிருந்து வெளியே பெறப்பட்ட கம்பி போன்ற அமைப்பு. 2 தட்டை புழுக்கள் போலி உடற்குழி கொண்டவை. 4 நிடேரியன்களில் பாலிப்ஸ் மெடுசாவை பாலின ரீதியாகவும் மெடுசா பாலிப்ஸை பாலிலி ரீதியாகவும் உருவாக்குகின்றன. 4 நிடோபிளாஸ்டுகள் பற்றுதல், பாதுகாப்பு மற்றும் இரையை பிடிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. சரியான பதில் 4 நிடோபிளாஸ்டுகள் பற்றுதல், பாதுகாப்பு மற்றும் இரையை பிடிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. கேள்வி எண் 15 சரியான கூற்றுகள். 1 டீனியா மற்றும் பாசியோலா தட்டை புழுக்களின் எடுத்துக்காட்டுகள். 2 டீனோபோர்கள் சீப்பு ஜெல்லிகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. 3 ஒட்டுண்ணி தட்டை புழுக்களில் கொக்கிகள் மற்றும் உறிஞ்சிகள் உள்ளன. 4 இவை அனைத்தும். சரியான பதில் 4 இவை அனைத்தும். கொஸ்டின் நம்பர் 16 தவறான கூற்றுகள். உயிரொளிர்தல் டீனோபோர்களில் நன்கு கண்டறியப்பட்ட அம்சம். உருளை புழுக்களின் உறுப்பினர்கள் ஒருபால் உயிரினங்கள். 3 மெல்லுடலிகள் மெட்டானெஃப்ரிக் பிரிவை காட்டுகின்றன. 4 இரட்டை மற்றும் 4 2 மற்றும் 3 இரண்டும். சரியான பதில் 4 2 மற்றும் 3 இரண்டும். கொஸ்டின் நம்பர் 17 பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது? கணுக்காலிகள் விலங்குலகத்தின் இரண்டாவது பெரிய தொகுதி. ஆ நெருப்புக்கோழி பறக்க முடியாத பறவை. குருத்தெலும்பு மீன்கள் வகுப்பைச் சேர்ந்த உறுப்பினர்களுக்கு உண்மையான தாடைகள் இல்லை. எலும்பு மீன்களின் காற்றுப்பை இல்லை. 1 மற்றும் மட்டும். 2 ஆ மற்றும் 3 மற்றும் 4 ஆ மற்றும் சரியான பதில் 1 மற்றும் மட்டும். கொஸ்டின் நம்பர் 18 எத்தனை கூற்றுகள் சரியானவை? வால் நாணிகள் உரை உடலிகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. பூமியில் பெயரிடப்பட்ட அனைத்து உயிரினங்களில் 2 பங்கு கணுக்காலிகள். 3 பியூஃபோ, ஹைலா, ராணா ஆகியவை இருவாழ்வி வகுப்பின் கீழ் வைக்கப்பட்டுள்ளன. பரப்பன இயற்கையில் ஹோமியோதெர்மஸ் வெப்ப இரத்தம் கொண்டவை. 1 1 2 3 3 2 4 4. சரியான பதில் 4 4 4.